ஹாய்! இன்னைக்கு என்னுடைய ஸ்டைல்ல ஒரு மட்டன் கோலா உருண்டை பண்ண போறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. அதில வந்து போன்லெஸ் மட்டன எடுத்து நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் இதோட காரத்தக்கன பச்சை மிளகா, ஒரே 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு போட்டு, வித்தவுட் தண்ணி எதுவுமே விடாம அப்படியே அரைச்சிட்டு வந்துக்கலாம். சரிங்களா? இதில ஒரு உருளைக்கிழங்கு சேர்க்க போறோம். உருளைக்கிழங்கு சேர்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் போல நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு நல்லா உருளைக்கிழங்கு சேர்த்து பெசஞ்சதுக்கப்புறம் தண்ணியை தொட்டுட்டு உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க மட்டனை. அப்புறம் மட்டனை அரைச்சிட்டு வந்த ஜார்லேயே நம்ம ஒரு சில மசாலா அரைச்சிக்கலாம். 5, 6 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. ஒரு சில தேங்காய், பச்சை மிளகா, அப்புறம் 1 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு போட்டு அரைச்சதுக்கப்புறம் அதோட இந்த மசாலா என்னென்னா தனியா 2 ஸ்பூனு, மிளகா 1 ஸ்பூனு, கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூனு, மஞ்சப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு அரைச்சிட்டு அதோட ஒரே ஒரு தக்காளி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துக்கலாம். இப்போ இதை தாளித்து விட்டுக்கலாம். நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு விருப்பமான கடலெண்ணெயோ எந்த எண்ணெயோ நீங்கள் சேர்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ தாளிக்கிறதுக்கு கடுகு, சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், அப்புறம் அன்னாச்சிப்பூ இதெல்லாம் சேர்த்துருக்கோம். சேர்த்து நல்லா பொரியவும் வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் அதோட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா போட்டு வதக்கி விட்டுருங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்சோம் இல்லைங்களா மசாலா, அதாவது மட்டனை, அதை இதில் இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்கப்பா. வதக்கி விடுனதுக்கப்புறம் ஒரு அரை தக்காளி மட்டும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் உருளைக்கிழங்கு நான் 2 வேக வச்சதில் 1 தான் யூஸ் ஆச்சு. சரி, 1 வேஸ்ட் பண்ண வேணாமேன்னு இதில் சேர்த்துட்டேன். உங்கள் விருப்பம் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. சரிங்களா? அப்புறம் நான் அரைச்சோம் இல்லைங்களா மசாலா, அந்த மசாலாவை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு 1 செகண்ட் கலந்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி வச்சோம் இல்லைங்களா மட்டனை, அந்த கோலா உருண்டையை எடுத்து ஒவ்வொன்றா ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு 15 நிமிஷம் அப்படியே நம்ம மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. சரிங்க, அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்குறதுக்கு முன்னாடி கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்து இறக்கி விடுங்க. இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது தோசை, இட்லி, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே பிரமாதமாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.